உங்களை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கழுகும் ஒரு காகமும் பக்கத்து மரத்துல கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துதான். கழுகுடைய கம்பீரத்தையும் அதோடைய சிறப்பையும் எல்லாரும் புகழ்ந்து பேசுறது காகத்துக்கு எரிச்சலா இருந்தது. ஒரு நாள் இந்த கழுகு பறக்க முற்படும் போது தான் மனசுல இருக்கிற அந்த வன்மத்தை வெளிப்படுத்தும் விதமா இந்த காகம் அந்த கழுகு மேல உட்கார்ந்து கொத்த ஆரம்பிச்சுது. இதை பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம், ச்சே, கழுகு எவ்வளோ பெரிய ஆளு, இந்த காகம் பாரேன் அதோடைய முதுகுலையே ஏறி உட்கார்ந்து கொத்துது அப்படின்னு பேசிக்கிச்சுக்கலாம். இதை காதில் வாங்கின காகத்துக்கு அப்படியே ரொம்ப பெருமையா இருந்தது. மாத்தி மாத்தி கழுகை கொத்திக்கிட்டே இருந்தது. ஆனா கழுகு அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணல. மேலே பறந்துட்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு போனதுக்கு அப்புறம் இந்த காகம் கழுகு கிட்ட இருந்து விலகி வேற திசையை பார்த்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கழுகும் கொஞ்ச நேரத்துல கீழே தன்னுடைய கூட்டுக்கே வந்துச்சு. அப்போ அங்கிருந்த மற்ற விலங்குகள் எல்லாம், ஏம்பா நீ எவ்வளோ பெரிய ஆளு, உன் பலத்துக்கு முன்னாடி இந்த காகத்தால தாக்கு பிடிக்க முடியுமா, நீ ஏன் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட கழுகு, என் சக்தியை ஆற்றலை நல்ல விதமாக பயன்படுத்துகிற நிறைய விஷயங்கள் உண்டு, அதை விட்டுட்டு நான் ஏன் இந்த காகத்து கூட சண்டை போட அதை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு மற்ற விலங்குகள் எல்லாம், அப்போ நீ தோத்து போனவன் ஆயிடுவேல்ல, உன்னை குத்தி குத்தி அந்த காகம் தானே ஜெயிச்சிச்சு அப்படின்னு கேட்டுச்சான். மற்றவங்களுடைய பார்வைக்கு வேணா காகம் ஜெயிச்ச மாதிரி இருக்கலாம், ஆனால் உண்மையிலேயே நடந்தது இதுதான். ஒரு கழுகு அளவுக்கு உயர பறக்கக்கூடிய ஆற்றல் எந்த பறவைகளுக்கும் கிடையாது. இந்த கழுகு உயர பறக்க பறக்க ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல பிராணவாயு பத்தாம இந்த காகத்தால மூச்சு விட முடியல. அதனால தான் அது கீழே இறங்கி வேறு திசையை பார்த்து பறந்துருச்சு. மற்றவங்க பார்வைக்கு வேணா காகம் ஜெயிச்ச மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே ஜெயிச்சது அந்த கழுகு. அந்த கழுகு மாதிரியே தாங்க நாமளும். நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தும் போது கண்டுக்காதீங்க, முன்னேறுங்க. உங்க கவனத்தை சிதறடிக்க நினைக்கும் போது கண்டுக்காதீங்க, முன்னேறுங்க. மாத்தி மாத்தி பிரச்சனைகள் வரும்போது கண்டுக்காதீங்க, முன்னேறுங்க. நீங்க மேம்படும் போது உங்க வாழ்க்கையும் மேம்படும். மூச்சு விட முடியாம அந்த காகம் கீழே இறங்கின மாதிரி உங்களை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் வீழும். இது போன்ற குட்டி குட்டி கதைகளை கேட்க டைட்டில் பக்கத்தில் இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.